டிவில என்னதான்டா நடக்குது? விஜய் டிவில என்னதான் ப்ராப்ளம்? அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா விஜய் டிவிக்குள்ள பல சண்டைகள் அதுவும் இந்த 1 இயரா வந்துட்டு பல சண்டைகளா இருக்கட்டும், அதுலேருந்து வெளியில போனவங்களா இருக்கட்டும், செஃப்பா இருக்கட்டும், மீடியா மென்ஷனா இருக்கட்டும், எவ்வளோ பேர் ஒரு புரொடக்ஷனே வெளில போயிருச்சுன்னா, அப்பனா அங்க என்ன லெவல்க்குல நடந்துகிட்டு இருக்கும்? எவ்வளோ லெவல்ல போட்டியா போயிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டவுட்ட கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு டவுட்டா கிரியேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. விஜய் டிவிய நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இந்த விஜய் டிவில வந்துட்டு 1 இயரா ஒண்ணு நடந்திருக்கு. அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் இந்த விஜய் டிவிய குறை சொல்றதோட விஜய் டிவி வந்துட்டு அந்த கூட இருக்கவங்கள தான் என்னால குறை சொல்ல முடியும். ஏன்னா விஜய் டிவி பண்றதோட விஜய் டிவி கூட இருக்காங்க பாருங்க. அவிங்க பண்றதுனால தான் எல்லாம் அப்படியே அட்டாச்மெண்ட்டே அப்படியே ஃபீல்ட் ஆகுது. அந்த மாரி ஒரு அட்டாச்மெண்ட் வரும்போது ரொம்ப ஒரு வருத்தத்த தான் தெரிவிக்குது. ஏன்னா அவ்வளோ அட்டாச்மெண்ட்டா இருக்கலாம். ரொம்ப ஒரு இதா இருக்கலாம். ஆனா, அப்போதைக்கு உள்ளுக்குள்ள நடக்கும்போது தான் தெரியுது, இப்படிலாம் இருக்காங்களே, இப்படிலாம் இருந்திருக்காங்களே, அப்படிலாம் நடக்குதே அப்படிங்கும்போது தான் வெளியில போனதுக்கப்புறம் தான் ஒரு ஆள் வெளியில போனதுக்கப்புறம் தான்யா தெரியுது, இப்படிலாம் நடக்குதே அப்படின்ட்டு. அதுவும் இந்த இயர் வந்துட்டு நெறையா பேர் வெளியில போயிருக்காங்க. அதில வந்துட்டு நம்ம நம்ம விஜய் டிவி விட்டு சன் டிவிக்கு போயிருக்காங்க நெறையா பேரு. அந்த மாரி யாருங்கிறத நான் ஒண்ணொண்ணா சொல்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்பயும் போல நம்ம வெங்கட் பட் வந்துட்டு ரொம்ப ஒரு அக்ரெசிவா தான் அவர் வெளில போனாரே ஒழிச்சு, அவர் போணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் போவே கிடையாது. அவர் வாழ வச்சது வந்துட்டு நம்ம மீடியா மென்ஷன். அவங்க தான் உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவர கொண்டு போனது. அவங்க வெளியில போம்போது நான் உள்ள இருக்க மாட்டேன். அவங்களே நம்ம வெளியில போம்போது என்ன வளர்த்துவிட்டு அவங்களே வெளில போம்போது நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்ட சொல்லி அவர் வந்துட்டு வெளில போயிருக்காரு. அப்பனா அவருக்கு எவ்வளோ நடந்திருக்கும்? அதனால அவரு எப்படி வெளில போயிருப்பாரு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூலயே சொல்லியிருப்பாரு. நான் வந்துட்டு அங்க இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப ஒரு அடிமைத்தனமா இருக்க மாரி ஒரு ஃபீல் அவுட் ரன் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு அவங்க வந்துட்டு ஜட்ஜா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட கீழ இருக்கணும். நாங்க சொல்றது தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துர்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையோ இருக்காம ஒரு அந்த மனநிலை வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுல என்னன்னா நம்ம கண்டஸ்டன்ட்டா இருக்கட்டும், ஜட்ஜா இருக்கட்டும், அத விட்டு அந்த மாரி ஒரு லெவல்ல வெளியில போயிருந்தா கூட பரவால்ல. ஒரு புரொடக்ஷன் டீமே வெளில போயிருச்சுன்னா, அது பெரிய விஷயம். ஒரு சேனல விட்டு புரொடக்ஷன் டீமே வெளில போயிருச்சுன்னா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மீடியா மென்ஷன் வந்து இந்த இயர் வந்துட்டு அவங்க வந்துட்டு குக் வித் கோமாளி ஏற்கனவே இது பண்ணியிருந்தாங்க மீடியா மென்ஷன். அதுலேருந்து வெளியில போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு தான் டாப் கூட அந்த ஒரு ரேஞ்சுக்கு சன் டிவிக்கு போயிருந்தாங்க. அப்படிங்கும்போது அந்த அந்த விஜய் டிவிக்கு என்னதான் நடக்குது உள்ளுக்குள்ள அப்படிங்கும்போது, விஜய் டிவில வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது? நாங்க சொல்றது தான் அங்க கேட்கணும். நாங்க சீனியாரிட்டி தான் கேட்கணும். நாங்க சொல்றது தான் அங்க நடக்கணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு விஜய் டிவி கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா டிஆர்பி இவங்களுக்கு ஏறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்ட நீங்க சொல்றதுலாம் அங்க அங்க நடக்கிறது நீங்க வந்துட்டு ஒரு ட்ரெண்டான ஆள வந்துட்டு அ டவுன் பண்ணிட்டீங்கன்னா, அங்க டிஆர்பி ஏறாது. டவுனான ஆள ஏத்தி விட்டீங்கன்னா, அங்க டிஆர்பி சுத்தமா ஏறாது. நீங்க டவுனான ஆள இறக்கி விட்டுருங்க. ஆ ட்ரெண்டிங்கான ஆள ஏத்தி விட்டுருங்க. அப்படிங்கிற மாரி அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகும்போது, இவைங்க வந்துட்டு இதெல்லாம் செல்லுபடி ஆவாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு இவைங்களும் முடிவு பண்ணி அவங்க எல்லாமே எது அப்படியே வெளில வந்துட்டாங்க. அண்ட் அத விட்டு நம்ம பிக் பாஸா இருக்கட்டும், பிக் பாஸ்ல வந்துட்டு நம்ம கமல் சார் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணது சரியில்லன்ட்டு அவங்க வந்துட்டு வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அந்த ப்ரோமோ இந்த சீசன் 8ஓட ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு. நம்ம கமல் சார எப்படி வச்சு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முழுக்க நம்ம கமல் சார தான் வச்சு செஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்ம கமல் சார் வந்துட்டு நம்ம விஜய் டிவி சொன்னது தான் அங்க செஞ்சாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு ரெட் கார்ட குடுத்ததா இருக்கட்டும், நம்ம ஒரு மாயாவுக்கு கமிட்மெண்ட்டா குடுத்ததா இருக்கட்டும், டீம் ஒர்க்கா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் எல்லாமே நம்ம விஜய் டிவி சொன்னது தான் நம்ம கமல் சார் செய்வாரு. அந்த மாரி ஒரு லெவலுக்கு கொண்டு இருந்தப்ப, அவங்க வந்துட்டு என்ன பண்ட்டாங்க, நம்ம லாஸ்ட் டைம்ல நம்ம ப்ரோமோ வந்ததுல வச்சு செஞ்சுட்டாங்க. முழுக்க அந்த ப்ரோமோ ஃபுல்லாவே கமல் சாருக்கு பொருந்துற மாரி தான் இருந்துச்சு அந்த ப்ரோமோ. மேக்ஸிமம் அதனால அவர் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணாம வெளியில போயிட்டாரு. அதனாலேயே நம்ம விஜய் டிவி வச்சு செஞ்சுட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரீசென்ட்டா தெரியும் நம்ம மணிமேகலைக்கு பிரியங்காவுக்கும் நடந்த சண்டையில நம்ம மணிமேகலை இனிமே நான் வந்துட்டு சேனலுக்கு வரமாட்டேன். குக் வித் கோமாளிக்குலாம் போக மாட்டேன். அப்படிங்கிற ஒரு இதுக்கு எல்லாமே தள்ளப்பட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க போன கருத்து என்னன்னா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது. ஏன்னா டீம் வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம்னா, அது ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல யாரு பெரிய ஆளோ அவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க ஒழிச்சு, அதுக்கு கீழ உள்ளவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இத வந்துட்டு நம்ம கேட்டோம்னா, அவங்க வந்துட்டு சீனியாரிட்டி, அவங்க பெரிய ஆளு அந்த மாரி ஒரு ட்வீட்ட குடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி அந்த ட்வீட்ட குடுத்தோனே நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம செப் வெங்கட்பட் குடுத்திருந்தாரு. அதுக்கு இதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது 2மே சேம் டைம்ல சேமாவே இருக்குது. அப்படிங்கும்போது அந்த விஜய் டிவிக்குள்ள என்னதான் நடந்துச்சு, என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே கிளாரிஃபையா தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது இது நாள் வரைக்கும் ஒவ்வொன்னா அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ஒரு
7 கண்டஸ்டன்ட் வந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தெரியும். ஜிபி முத்தா இருக்கட்டும், நம்ம நம்ம மணிமேகலை அண்டு நிறையா பேர் சரியாக ஞாபகம் வரல. அண்டு அந்த ஒரு ஜிபி முத்து அண்டு அவங்க எல்லாருமே வெளில வந்துட்டாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எப்படின்னா ஒரு விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறது தான் அங்கே சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் செய்யணும், நாங்கள் சொல்கிறது தான் அடிமையாக இருக்கணுங்கிற ஒரு லெவலுக்கு விஜய் டிவி கொண்டு போகிறாங்க. அந்த லெவலுக்கு இருக்க முடியாதவங்களாம் கோவப்பட்டு வெளில வந்துடுறாங்க. இன்னும் யார் எப்படி ஒரு சூழ்நிலையை தக்கவாறு அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் வந்தால் தான் தெரியும் அந்த விஜய் டிவி என்ன தான் உள்ளுக்குள்ளே நடக்குதுங்கிறது. ஏன்னா விஜய் டிவி அவங்க வந்துட்டு அவங்களுக்கா எனக்கு டிஆர்பி வேணும், இது பண்ணணும், என் சேனல் பெருகணும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு தான் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம பின்னாடி இருக்கவங்களாம் இவங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை, இவங்க எவ்வளோ கேவலமாக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என் டிஆர்பி ஏறணும், இவங்களால கேவலமாக போனால் ஏறுதா ஏற்றி விடு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு விஜய் டிவி வந்துட்டாங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு விஷயமே கிடையாது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும். அண்டு எதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க அப்படி தான். கண்டஸ்டன்ட்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் சொல்லப்போனால், உள்ளுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறவங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு. டாடா பாய்.